வெல்கம். கற்றுக்கணும்னு ஆசையாக இருக்குது. நானும் இப்போ க்ரூஷே கற்றுக்கிட்டு இப்போ 1 இயர் ஆக போகுது. நானும் இப்போ பேசிக் கற்றுக்க போகிறேன். ஏன்னா இப்போ க்ரூஷே கற்றுத்தரதுக்கு இப்போதைக்கு தமிழில் யாருமே கிடையாது. அதனால நானும் உங்களோட நான் ட்ராவல் பண்ணுறேன். க்ரூஷே நம்ம சேர்ந்து பழகுவோம். க்ரூஷேனா என்ன, க்ரூஷேல என்ன பண்ணலாம், எல்லாத்தையும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் க்ரூஷேல என்ன நான் ட்ரை பண்ணியிருக்கேன் அப்படின்னு நான் உங்கள்கிட்ட ஒன்று ஒன்றா காட்டுறேன். இதுதான் க்ரூஷேவோட ஹுக்கு. இந்த மாதிரி நிறையா சைஸில் இருக்குது. இது 4.0 mm. உங்களுக்கு தெரியும், திருப்பி காட்டுறேன். 4.0 mm தெரியுதா? 4.0 mm. இந்த நீடில் நான் ஒன்று வச்சுருக்கேன். இப்போதைக்கு நான் இதுதான் வாங்கியிருக்கேன். அப்புறம் இது ஒரு நார்மல் நீடில் தான். இதோட நம்பர் 12. இது நீடில் தனியாக தான் வந்துச்சு. எனக்கு ஒரு மாதிரி பிடிமானம் இல்லாதனால நான் இதை சீல் போட்டு நான் சீல் பண்ணியிருக்கேன். கையில் பிடிச்சிருக்குது. ஃபஸ்ட்டு இது எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி தான் இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு ஊசியோடு தான் இருந்துச்சு. இது நார்மலாக உள்ள ஒரு ஹோல்சேல் கடையில் நீங்கள் இருக்கும். நீங்கள் சேலமில் இருந்தீங்கன்னா நீங்கள் நியூ பஸ் ஸ்டாண்டில் நீங்கள் கிடைக்கும். இதே நீங்கள் வேறு ஊரில் இருந்தீங்கன்னா அந்த ஊரில் இருக்கிற ஒரு ஹோல்சேல் கடையில் கிடைக்கும். நீங்கள் பாருங்கள், இந்த மாதிரி தான் ஊசி. இந்த மாதிரி ஒரு கார்னர் பாருங்கள், ஒரு மாதிரியாக தெரியுதா உங்களுக்கு, பெண்டான மாதிரி இருக்குது. இதுதான் க்ரூஷேவோட ஹூக்கு. இதோட நம்பர் 6 காட்டுறேன். ஃபோக்கஸ் ஆகலை, தெரியுதா? இப்படி தெரியும். இது க்ரோஷேவோட நம்பர் 6. இது 12. நான் வாங்கும்போது ஃபஸ்ட்டு இதை நான் க்ரோஷே எதுக்கு கற்றுக்கிட்டேன்னா ஃபஸ்ட்டு நான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன். அப்போ பாப்பாவுக்கு ஸ்வெட்டர் பண்ணணும்னு ஒரு ஆசை வந்துச்சு. அதனால் இது வாங்கினேன். அப்புறமா நான் இது வாங்கினேன். இப்போ இந்த 2 ஊசிக்கும் உள்ள ஒரு டிஃப்ரெண்ட் பாருங்களேன், தெரியுதா? ஹூக் சைஸ் பாருங்கள். இந்த ஹூக் சைஸ் பாருங்கள். சரியாக காட்டுறதா என்னன்னு தெரியல. பாருங்கள், இந்த மாதிரி 3 மாதிரியில் இருக்குது. இன்னும் நிறைய ஒரு 6-7 டிஃப்ரெண்ட்டில் இருக்குது. நான் இப்போதைக்கு நல்லா பேசிக் வாங்கியிருக்கேன். ஃபஸ்ட்டு இது வாங்கினேன், அப்புறம் இது வாங்கினேன், அப்புறம் இது. இந்த 3 ஹூக்கு தான் இப்போதைக்கு என்கிட்ட இருக்குது. இப்போ நம்ம சீக்கிரமாக கற்றுக்கலாம். நானும் இப்போ கற்றுக்கிட்டே இருக்கேன். நம்ம சேர்ந்து கற்றுக்குவோம். இப்போ க்ரூஷே நான் என்னென்ன பண்ணேன்னு ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் ஒன்று காட்டுறேன். அதே மாதிரி நான் நூல் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். நூல் எங்கே வாங்கணும்னா நீங்கள் அதுவும் அந்த கடையில் நான் அதை ஒன்றா ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஒன்றா வரேன். இது கிரானி ஸ்கொயர்னு ஒன்று பண்ணேன். அது பாதிலே நிற்குது, அதுக்கான ஒன்று. அப்புறம் ஒரு ரோஸ் செஞ்சேன். ஒரு ஒயிட்டும் ஒரு பிஸ்தா க்ரீனில் ஒரு ரோஸ் செஞ்சேன். இது நீங்கள் பின்னாடி மாற்றி கிளிப்பாக மாற்றிக்கலாம். அதையும் நான் வச்சுருக்கேன், அதையும் நான் காட்டுறேன். அப்புறம் இது பாப்பாவுக்கு குஷி பின்னுக்கு அந்த டிசைனாக பண்ணேன், அது இது. அப்புறம் சும்மா ஒரு சன்ஃப்ளவர் ட்ரை எல்லாமே நான் இப்போ தான் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன். அவங்க கூட சேர்ந்து நான் செய்ய போகிறேன். உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் நீங்கள் பார்க்கலாம், ஜாயின் பண்ணிக்கலாம். க்ரூஷே தமிழில் சொல்லித்தர யாருமே இல்லை. அதான் நானும் முடிஞ்சளவு இங்கிலீஷில் கற்றுக்கிட்டு நம்ம தமிழில் கற்றுக்கோமே. இதுதான் கிரானி ஸ்கொயர். இது பாதியிலே நிற்கிது இல்லையா, இந்த கிரானி ஸ்கொயர். இதை வச்சு நம்ம பேக் செய்யலாம், ட்ரெஸ்ஸு செய்யலாம், எல்லாம் செய்யலாம். இதெல்லாம் அக்ரிலிக் நூலில் தான் நான் செஞ்சேன். இன்னும் நான் உங்களுக்கு காட்டுறேன், வெயிட் பண்ணுங்கள். அந்த ரோஸ் காமிச்சல்ல, அந்த ரோஸ்லேயே பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு இந்த பிங்க்கில் தான் செஞ்சேன். ஜூம் ஆகுதா? 1 செகண்ட். இப்போ நல்லா தெரியுன்றேன். பாருங்கள், நான் ரோஸ் நான் க்ளூ கன் வச்சு குஷி பின்னில் அட்டாச் பண்ணியிருக்கேன். இதோட இது மாதிரியே ரோஸ் செஞ்சுருக்கேன். இதே வேறையாக நான் இந்த மாதிரி எல்லோ அண்ட் ஆரஞ்சில் நான் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அடுத்து ஒரு மஷ்ரூம் பண்ணியிருக்கேன், காளான் செஞ்சுருக்கேன். பாருங்கள், இதுவும் க்ரோஷேயில் பண்ணது தான். இது செஞ்சுருக்கேன். அப்புறம் ஒரு பென்குயின் கீச்செயின் மேலே கனெக்ட் பண்ணிவிட்டு கீச்செயினாக யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நான் ஃபஸ்ட்டு தான் நானும் எங்கேயும் எந்த கிளாஸும் போகல. நான் இன்டர்நெட் பார்த்து கற்றுக்கிட்டேன். முடிஞ்சளவு தமிழில் சொல்லித்தர யாருமே இல்லை. அதே மாதிரி நம்ம கற்றுக்கிறது இன்னொருத்தர் சொல்லித்தரலாமே அப்படின்ட்டு. இது ஒரு ரப்பர் பேண்ட், செரி ரப்பர் பேண்ட், தெரியுதா உங்களுக்கு? நான் ரப்பர் பேண்டோட கனெக்ட் பண்ணியிருக்கேன். இது ஒரு ரப்பர் பேண்ட். அப்புறம் இது ஒரு சன்ஃப்ளவர் போட்ட ரப்பர் பேண்ட், இப்படி ஹேங்கிங் மாதிரி. இது ஒரு சின்ன டெடி பேர் செஞ்சுருக்கேன். இது கண்ணு கிடையாது. இது நான் பற்றி அப்புறம் சொல்கிறேன். பாருங்கள், இந்த டெடி பேர் ஃபஸ்ட்டு நான் செஞ்சதில் பொம்மையில் இது ஃபஸ்ட்டு டெடி பேர் செஞ்சுருக்கேன்.
அப்புறம் ஒரு ஆக்டோபஸ் இங்கே இருக்கார். ஆக்டோபஸ் செஞ்சுருக்கேன் பாருங்கள். இது ஒரு ஹேங்கிங்கு, ஒரு கீ செயின் மாதிரி பண்ணலாம். இது ஆக்டோபஸ்ஸு. அப்புறம் இன்னொரு கீ செயின், ஒரு மாதிரி லில்லி ஆஃப் தி வேலின்னு வாங்க இந்த கீ செயின். இந்த கீ செயின் நான் செஞ்சுருக்கேன். இது கொஞ்சம் அமுங்கிடுச்சு, பண்ணோம்னா சரியாக போயிடும். பாருங்கள், இது ஒரு கீ செயின், இது ஒரு கீ செயின். அப்புறம் ட்ரை பண்ணலாமேன்னு குட்டி, அது பேர் என்னங்க, திமிக்கலாம் வேல், அது நான் செஞ்சுருக்கேன். அப்புறம் ஒரு ஸ்ட்ராபெரி தெரியுதா உங்களுக்கு? ஸ்ட்ராபெரி பண்ணியிருக்கேன், ஸ்ட்ராபெரி. அப்புறம் ஒரு நிலா தெரியுதா உங்களுக்கு? நிலா. அப்புறம் ஒரு ஸ்டார் செஞ்சுருக்கேன். இது ஒரு கீ செயினாக நீங்கள் மாட்டிக்கலாம். இந்த ஹார்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள், ஹார்ட் ஷேப்பில். இது நீங்கள் வந்து கீ செயினாக சிம்பிளாக ஃபஸ்ட் பிகினர் ஃப்ரெண்ட்லி இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு, இது ஹார்ட் கிடையாது, இது வந்து மேஜிக் ரிங்கு. இது நான் அப்புறம் உங்களுக்கு சொல்கிறேன். இது ஹார்ட்டு, இது ஒரு ஹார்ட். இது ஒரு ஹார்ட். இவ்வளோ ஹார்ட் வந்து நான் செஞ்சேன். இது வந்து செஞ்சு ஆரம்பிச்சிருக்கேன் க்ரூஷே ஐட்டம்ஸ். இப்போ வந்து நம்ம முக்கியமாக நூல் பற்றி போகலாம். நான் இப்போதைக்கு பெருசாக செஞ்சுருக்கேன் இந்த டைனோ. நான் பெருசாக காட்டுறேன். இந்த டைனோ தான் நான் செஞ்சுருக்கேன் பாருங்க. நல்லா ஒரு பெரிய நூலில் இந்த டைனோ நான் செஞ்சுருக்கேன். இந்த டைனோ தான் நான் இப்போதைக்கு நான் பெருசாக செஞ்ச ப்ராடக்ட்டு. இதை நான் உங்களுக்கு ஃபோட்டோ அட்டாச் பண்ணுறேன். இதில் எனக்கு கவரால். இப்போ க்ரோஷேயில் வந்து நம்ம எல்லாம் பார்த்தாச்சு. இந்த ஹூக் பார்த்தோம், இந்த ஹூக் தெரியுது, இந்த ஹூக் பார்த்தோம். இந்த ஹூக்கு வந்தோட நம்ம என்ன வேணால் நமக்கு நூல் வேணும். இந்த நூல் எடுத்துக்கிட்டாங்க யார்லின்னு அந்த ஊசி வாங்குவீங்க அதே கடையில் வந்து நீங்கள் கேளுங்க. இந்த அக்ரிலிக் நூல் உங்களுக்கு காட்டன் நீங்கள் கிடைக்காது. நீங்கள் காட்டன் ஆனுங்க தான் வரும். நான் இது வரைக்கும் காட்டன் ட்ரை பண்ணது கிடையாது. நம்ம ஒன்றா ட்ரை பண்ணுவோம். நம்ம ஒன்றா வரும்போது ட்ரை பண்ணுவோம். இது வந்து ஒரு 15 ருபீஸ் இல்லை 20 ருபீஸ் தான் இருக்கும். இது வந்து நீங்கள் இப்படி கேட்கலாம், உள்ள நூல்னு கேட்கலாம், இல்லை ஸ்வெட்டர் பின்னுற நூல்னு கேட்டிங்கன்னா இது கிடைக்கும். யார்லின்னு ஒரு பிராண்டில் இருக்குது. அடுத்து ஆஸ்வால்னு ஒரு பிராண்டில் இருக்குது. இந்த மாதிரி ஒரு நூல் 15 ரூபா வரும் பாருங்கள். நான் இப்போதைக்கு நான் செஞ்ச காமிச்சதெல்லாம் இந்த பிராண்ட் நூலில் தான் செஞ்சுருக்கேன். இந்த நூல், இந்த ஊசி வந்து 12 ருபீஸோ 20 ருபீஸோ வரும். இது வந்து 40 ருபீஸ் வந்துச்சு. இதுதான், இவ்வளோ தான் காஸ்ட்டு. இது நீங்கள் உங்களுக்கு க்ரூஷே பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் என் சேனலில் ஃபாலோ பண்ணலாம், நிறையா தெரிஞ்சுக்கலாம். சேர்ந்து நானும் பெரிய மாஸ்டர்லாம் கிடையாது, நானும் பிகினர் தான். சேர்ந்து ஒன்றாவே வளருவோமே. ஒன்றா நமக்கு சொல்லித்தர பாயிண்ட் சொல்லித்தர யாரும் கிடையாது. நம்ம ஒன்றா செஞ்சு நம்ம ஒன்றா கற்றுக்குவோம். அதனால தான் நான் இது எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து சொல்ல மறந்துட்டேன், நான் கோலமும் நான் போட்டுட்ருக்கேன், க்ரோஷேவும் செய்கிறேன். உங்களுக்கு ரெண்டும் பிடிச்சா நீங்கள் ரெண்டுமே என் சேனல் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இது கூட வந்து நீங்கள் ஒரு சிசர் வாங்கி வச்சுக்கோங்க க்ரோஷே பண்ணுறது, அது கட் பண்ணுறதுக்கு. இதே நம்ம அந்த பொம்மைலாம் செய்கிறோம்னா ஊசி தேவைப்படும். இந்த மாதிரி ஊசி நம்ம நாளையிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். க்ரோஷே பிகினிங் வந்து நானும் உங்கள் கூட சேர்ந்து செய்ய போகிறேன், நானும் கற்றுக்க போகிறேன். இந்த பெரிய டைனோ காமிச்சல அதோட நூல் பார்த்திங்கன்னா இவ்வளோ பெருசு சாதா நூலுக்கும் அதுக்கும் உள்ள வித்தியாசம். இது வந்து நான் ஆன்லைன் அமேசானில் வாங்கினேன், பர்ச்சேஸ் பண்ணேன். அது இன்னும் கொஞ்சம் மிச்சம் இருக்குது, அதனால் நான் இது இருக்குது. நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஹூக் வாங்கிக்கோங்க. நீங்கள் வந்து ஒரு மாதிரி 4.5 4.0 அந்த இதை வைக்கணும். இது வந்து நார்மல் ஹூக்கு. இதே நீங்கள் வாங்குங்க, ஏன்னா இது கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா இது ஒரு டைம் ரொம்ப நெருக்கமாகவே சிக்கி விழுற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி ஒரு நூல், பிடிச்ச கலர் நூல் ஒன்று வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஹூக் வாங்கிக்கோங்க. இல்லை 3.0 3.5 கூட வாங்கிக்கலாம். அந்த ஹூக்கும் இந்த நூல் வாங்க. ஃப்ரீ டைமில் உங்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு ஆசையாக இருக்குது, இந்த மாதிரி பொம்மை பண்ணலாம்,
அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் மேலே சொல்லித்தர நான் இருக்கேன். கொஞ்சம் வீடியோ அப்படி இப்படி இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் மேலே வந்து டெவலப் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ.